ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான மூவிய தாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ ஒரு கிராமத்துல இருக்காருங்க. இவருக்கு தன்னோட கிராமத்துல தலைவராகணும் அப்படிங்கிறது தாங்க ஆசை. ஆனா இங்க தான் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. தலைவராகணும்னா காசு தேவைல்ல. ஆனா ஹீரோவோட தாத்தா தன்னோட குடும்பத்துல யாருக்கு முதல் ஆண் குழந்தை பிறக்குதோ, அவங்களுக்கு தான் சொத்து அப்படின்னு சொல்றாருங்க. அதனால ஹீரோ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாருங்க. அப்படி அவர் பார்க்க போன பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயினை கல்யாணமும் பண்ணிக்கிறாருங்க. ஆனா இங்க தான் பயங்கரமான ட்விஸ்ட் குடுக்குறாங்க. ஹீரோயினை யாரு தொட்டாலுமே பயங்கரமா ஷாக் அடிக்குங்க. அப்படி ஒரு பவர் ஹீரோயினுக்கு இருக்கு. இந்த பிரச்சனையை சரி பண்ணி ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துச்சா? ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஊருக்கே தலைவரானாரா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு சூப்பரா பதில் சொன்ன படம் தாங்க 2026ல தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கிற ஓ சுகுமாரி படத்தோட மீதி கதை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்தா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். கொடுப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் தெலுங்கானால இருக்கிற ஒரு கிராமத்தை தாங்க காட்டுறாங்க. அங்கதான் நம்ம படத்தோட ஹீரோ யாதகிரி இருக்காங்க. இவனுக்கு இருக்க ஒரே லட்சியம் அந்த ஊருக்கு தலைவராகணும், அது மட்டும் தாங்க. ஆனா இங்க தான் ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? ஹீரோவோட தாத்தா எழுதி வச்ச உயில். அந்த உயில்ல தாத்தாவுக்கு சொந்தமான 80 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அதை தன்னோட குடும்பத்துல யாருக்கு முதல் ஆண் குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாருங்க. உடனே கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட பொண்ணு தேட ஆரம்பிக்கிறார். அப்படி ஹீரோ பொண்ணு தேடும்போது தாங்க நம்ம ஹீரோயின் தாமினி அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. யாதியும் அவனோட குடும்பமும் தாமினியை பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்கதாங்க யாதி முதலா தாமினியை பார்க்குறான். ரெண்டு குடும்பமும் பேசி முடிஞ்சதும் நம்ம யாதி யோசிக்கவே இல்லைங்க. டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனுக்கு ஒரே ஒரு வெறி தாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், சொத்தையும் ஊர் தலைவர் பதவியும் தட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். தாமினி எல்லாரையும் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க. யாரையும் தொட்டு பேச மாட்டேங்கிறா. பொண்ணு வெக்கப்படுறா போல அப்படின்னு குடும்பக்காரங்க கண்டுக்காம விட்டுறாங்க. ஊரு ஜனங்க எல்லாருமே யாதியோட கல்யாணத்தை பத்தி தாங்க ஒரே பேச்சு. நம்ம யாதிக்கோ சொல்லவே வேணாம், செம ஓவர் எக்ஸைட்மெண்ட்டுங்க. கல்யாணம் முடிஞ்சதும் நான் தான் மாஸ், ஊருக்கே பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீன் போடுறான். இன்னொரு பக்கம் தாமினி யாராச்சும் தொட்டாலோ இல்ல பொருளை தொடும்போதோ பயந்து நடுங்குறாங்க. ஆனா நம்ம யாதிக்கு இதெல்லாம் கண்ணுக்கே தெரியல. அவன் முழு கவனமும் கல்யாணம், அப்புறம் பிறக்க போற பையன், அப்புறம் அந்த 80 ஏக்கர் சொத்து மேல மட்டும்தாங்க இருக்கு. கல்யாணமும் நல்லபடியா முடியுது. நம்ம யாதி மாப்பிள்ளை கோலத்துல அடுத்த ஊர் தலைவர் பதவி, 80 ஏக்கர் சொத்துன்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா மண்டபத்துல நம்ம ஹீரோயின் தாமினி செம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா. யாராச்சும் தவறுதலா கூட தன்னை தொட்டுடக்கூடாது அப்படின்னு ரொம்ப உஷாரா இருக்காங்க. அவன் முகத்துல ஒரே பயம் தெளிவா தெரியுதுங்க. கல்யாண ஃபங்க்ஷன்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தாமினியை கட்டிப்பிடிக்க வரும்போதோ, சடங்கப்போ பக்கத்துல வரும்போது ஷாக் அடிக்குதுங்க. நிஜமாவே ஒரு லேசான எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கத்தாங்க செய்யுது. ஆனா கூட்டத்துல இது யாருமே பெருசா கண்டுக்கல. நம்ம யாதிக்கோ புது பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்கான். தாமினியோட இந்த விசித்திரமான எலக்ட்ரிக் ரியாக்ஷனை பார்த்து நம்ம பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறா போல அப்படின்னு நினைச்சு ரொமான்டிக்கா சிரிச்சுக்கிட்டு சுத்துறாங்க. நம்ம யாதி மனசு நிறைய ஆசைகளோட, ஊர் தலைவர் பதவி கனவோட, 80 ஏக்கர் சொத்து நினைப்போட கெத்தா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனா தாமினி மரண பயத்துல இருக்கா. பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லி யாதியை தடுத்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஆளு யாதியும் வழக்கம் போல இதை பொண்ணோட வெக்கம் நக்கல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கிட்ட போறாங்க. நம்ம யாதி ரொமான்டிக்கா கையை வச்சதுமே டமார்னு பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு தூக்கி வீசப்படுதுங்க. ஷாக் அடிச்சதுமே நம்ம யாதி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். என்னடா இது, கரண்ட் கம்பி மேல கையை வச்சிட்டோமா, இல்ல ரூம்ல வயர் எதுவும் லீக்கா அப்படின்னு ஒன்றும் புரியாம முழிக்கிறான். வேற வழியே இல்லாம தாமினி மனசு உடஞ்சு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவ உடம்புல இருக்கிற அந்த விசித்திரமான எலக்ட்ரிக் டென்ஷன் பத்தியும், அதனால அவ இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பயங்கள் பத்தியும் ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டே சொல்றாங்க. முதல் முறையா தாமினியோட வலி நிறைஞ்ச அந்த ரகசிய பக்கங்கள் ஆடியன்ஸுக்கு நமக்கு தெரிய வருதுங்க. ஒரு பக்கம் பொண்டாட்டி மேல லவ், இன்னொரு பக்கம் இனிமே நம்மளால நார்மல் லைஃப் வாழ முடியுமா அப்படிங்கிற மரண பயம். ஊர் தலைவர் ஆகணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்னு இருந்த ஆசை எல்லாமே இப்போ அவன் உடம்புல அடிச்ச கரண்ட் ஷாக்கு முன்னாடி ரொம்ப சின்னதா போச்சுங்க. என்ன பண்றதுனே புரியாம ஷாக்ல இருக்கிற யாதி கடைசியில தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் ஹெல்ப் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, பொண்டாட்டியை தொட்டா ஏன் கரண்ட் ஷாக் அடிக்குது அப்படின்னு அவன் புலம்புறதை கேட்டுட்டு அவனுங்க இவனுக்கு ஏதோ லூசு பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டமேனிக்கு கலாய்க்கிறாங்க. ஆனா யாதிக்கு வேற பயங்க. ஐயோ, பொண்டாட்டியை தொட்டா ஷாக் அடிக்கும் விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா மானமே போயிடுமே, நம்ம ஊர் தலைவர் கனவு கோயந்தா ஆயிடுமே அப்படின்னு ஆள் அலறிக்கிட்டு இருக்கான். தாமினியை தொடாமலே அவ கூட எப்படி வாழ்றது, இந்த மேட்டரை எப்படி ரகசியமா வச்சுக்கிறது அப்படின்னு யாதி பிளான் போடுறான். இன்னொரு பக்கம் தாமினி வீட்டு மூலையில சுருண்டு உட்காந்துக்கிட்டு தான் நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறான். யாதியோட பயமும் அவளுக்கு நல்லாவே புரியுதுங்க. தாமினி மேல இருந்த யாதியோட கோபம் மெல்ல மெல்ல காதலா மாற ஆரம்பிக்குது. சாதாரணமா தாமினியை நெருங்க முடியாதுன்னு யாதிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதனால அவளை பத்திரமா தொடுறதுக்காக ரப்பர் க்ளவுஸ், கரண்ட் பாயாத இன்சுலேட் துணிகள், அப்புறம் விதவிதமான ஐடியாக்கள் மனுஷன் இறங்குறாங்க.
ஆனால் எல்லாத்தையுமே விட பெரிய சவாலாக ஊர்க்காரங்க முன்னாடி நாங்கள் ரொம்ப சந்தோஷமான ஜோடின்னு ட்ராமா போடுறது தாங்க. தான் மேட்ரு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆள் ரொம்ப உஷாராக இருக்கான். யாராவது பக்கத்தில் வந்து தன்னையோ தான் பொண்டாட்டியோ தொட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்டிமேட் சாக்கு போக்கில் சொல்லி சமாளிக்கிறான். இதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு ரொம்ப ஆன்மீகவாதியாக விசித்திரமாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாருமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாமினி மேலே யாதியோட பார்வை மாற தொடங்குது. அவளை வெறும் சொத்துக்கான வழியாவோ இல்லை பொண்டாட்டியாவோ மட்டும் பார்க்காம ஒரு சக மனுஷியா அவள் உணர்வுகளை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். தாமினி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு மனசு தாங்காம தள்ளி இருந்தே அவளை எப்படி ஹாப்பி ஆகுறதுன்னு ட்ரை பண்ணுறான். அதே நேரத்தில் இது ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளமா இல்லை உடம்புல ஏதாச்சும் பேய் பிசாசு காத்து கருப்பு ஒட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யாதி மண்டையை குழப்புறாங்க. இதை சரி பண்ண டாக்டர் கிட்ட போகிறதா இல்லை ஊர் பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் மந்திரவாதி கிட்ட போகிறதா அப்படின்னு சொல்லி ஆள் பயங்கர ஐடியாவில் இறங்குறான். யாதியோட விசித்திரமான பிஹேவியர் தாமினியை விட்டு தள்ளி இருக்கிறது, கையில் க்ளவுஸோட சுற்றுறது, இதெல்லாம் பார்த்து ஊருக்குள்ளே கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இவன் பொண்டாட்டியை விட்டு இவ்வளோ தள்ளி ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஊரில் இருக்கிற சில குறும்புக்கார பயலுக இவன் பொண்டாட்டிக்கு பயப்படுற பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்லி யாதியை கண்டபடி கலாய்க்க மனசுக்கு ஒரே மானக்கடா போச்சுங்க. கடைசியில் இந்த மேட்ருக்கு ஒரு முடிவு கட்ட யாதி ஒரு மந்திரவாதி கிட்டே போகிறாங்க. அந்த மந்திரவாதியோ இது ஏதோ ஒரு பெரிய பேய் சாபம் அப்படின்னு சொல்லி ரீல் சுத்த சீன் இன்னும் செம டார்க் காமெடி ஆகுதுங்க. யாதி அந்த மந்திரவாதியை நம்பி அங்கே பண்ணுற கூத்தெல்லாம் பார்க்கவே அல்டிமேட் காமெடியாக இருக்குங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தாமினியோட தனிமை இன்னும் அதிகமாகுது. ஊர்க்காரங்களோட கிசுகிசுப்பும் யாதியோட இந்த லூசுத்தனமான மூட நம்பிக்கையும் பிளான்களுக்கு அவனை ரொம்பவே காயப்படுத்துது. இன்னமும் இவன் நம்மளை ஒரு மனுஷியா பார்க்காம ஒரு ப்ராப்ளமாக மட்டும்தான் பார்க்குறான் அப்படின்னு நினச்சி அவன் வந்து போகிறாங்க. யாதி மனசில் இன்னமும் அந்த 80 ஏக்கர் நிலத்து மேலே இருக்கிற ஆசையும் ஊர் தலைவர் ஆகணும் அப்படிங்கிற வெறியும் உயிரோட தாங்க இருக்குது. இந்த கரண்ட் மேட்டரோட தாமினியை ஏற்றுக்கிட்டு வாழ முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ யாதி முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரவாதியால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இன்ஜினியர் அவதாரம் எடுக்க ஆரம்பிக்கும். வீட்டில் 2 பேரும் பயமில்லாமல் பேசி பழக ஒரு சேஃப் ஜோன் உருவாக்க பிளான் பண்ணுறான். அதுக்காக ரப்பர் மேட், இன்சுலேட் பொருட்கள்னு கண்ட மினிக்கு கண்ட விசித்திரமான ஐடியாக்களை இறங்கி வேலை பார்க்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே எல்லாரையும் விட்டு தள்ளி வாழ வேண்டியிருந்த தாமினியோட அந்த தனிமையான உலகத்தை யாதி மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிறான். அவளோட சோகம் யாதியோட மனசை ரொம்பவே தொட்டுடுதுங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே நடக்கிற இந்த விசித்திரமான சத்தங்களையும் யாதியோட லூசுத்தனமான வேலைகளையும் பார்த்து ஊர்க்காரங்களுக்கு சந்தேகம் அதிகமாக ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ளே பேய் பிசாசு எதுவும் இருக்கா இல்லை இவனுக்கு உண்மையிலே பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவனுங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஊரில் ஏதோ ஒரு சின்ன கரண்ட் ப்ராப்ளம் வந்து தாமினியோட இந்த எலக்ட்ரிக் பவர் பயனுள்ளதாக மாறுதோ இல்லையோ மேட்ரு வெளியே வரப்போகுதுன்ற லெவலுக்கு சீன் சூடாகுதுங்க. சொன்ன மாதிரியே ஊரில் மொத்தமாக கரண்ட் கட் ஆகி ஒரே இருட்டாகுது. அந்த நேரத்தில் பார்த்து ஊர் முக்கிய புள்ளிங்க, பஞ்சாயத்து பெரியவங்க, அப்புறம் யாதியோட எதிரி எல்லாருமே ஏதோ ஒரு வேலை விஷயமா யாதி வீட்டில் இறங்குறாங்க. அந்த இருட்டில் ஒரே கலவரம் தாங்க. யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் ஆளுக்கு ஆளுக்கு முட்டி மோதிக்கிறாங்க. அந்த ஓட்டத்தில் எதிர்பாராத விதமாக தாமினி ஏதோ ஒரு கரண்ட் பாயிற பொருள் மேலே கையை வச்சிட அவ்வளோதாங்க, தாமினியோட உடம்புல இருந்து கரண்ட் வருது. நம்ம ஹீரோயின் தாமினியோட அந்த எலக்ட்ரிக் டச் பவர் மூலமாக சுற்றி இருக்கிற வீடுகளில் திடீர்னு ஆஃபில் இருந்த கரண்ட் சாதனம் எல்லாமே தானாகவே ஆன் ஆகுது. அந்த ஏரியாவுக்கே கரண்ட் வந்து தொலையுதுங்க. சுற்றி இருக்கிற சனம் பூரா வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம யாதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இது தெய்வீக குத்தமா இல்லை சாமியோட அற்புதமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மேட்ரு லீக் ஆகி ரணகலம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து அதை மறைக்க ஸ்பாட்லேயே ஒரு லூசுத்தனமான கதை அடிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாதிக்கு மண்டைக்குள்ளே பெரிய குழப்பம் விடுதுங்க. அது என்ன தெரியுமா? பிளான் ஏ, தாமினியோட இந்த பவர் மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம அசால்ட்டாக ஊர் தலைவர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிளான் பி, ஆனால் ஒரு வேளை மேட்ரு பிசுறு தட்டி இதுவே நமக்கு பெரிய ஆப்பா முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போ அடுத்து யாதிக்கு ஊர் தலைவர் ஆசையை விட தாமினியோட சேஃப்டி தான் முக்கியம்னு தோணுதுங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு மேட்ரு தெரிஞ்சா பொண்ணுன்னு கூட பார்க்காம சூனியக்காரி பேய் பிடிச்சோன்னு முத்திர குத்தி ஊரை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சி பயப்படுறான். இது வரைக்கும் தாமினியை பார்த்து கத்துறதும் விலகி ஓடுறதுமா இருந்த யாதி இப்போ ட்ராக்கையே மாற்ற ஆரம்பிக்கிறான். கையில் க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு தைரியமாக அவள் கையை கொத்து பிடிக்கிறாங்க. உனக்குள்ள என்னமா நடக்குது, என்ன ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்பாக விசாரிக்கிறான். தாமினிக்கு இது செம சர்ப்ரைஸுங்க. உலகமே நம்மளை பார்த்து பயப்படுறப்போ இந்த ஆள் மட்டும் நம்மளை காப்பாற்ற துடிக்கிறானே அப்படின்னு சொல்லி தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஆகி மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பயத்தில் இருந்து தொடங்கின அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு அழகான வித்தியாசமான புரிதலாக மாற தொடங்குதுங்க. தாமினியோட இந்த பவரை தெய்வீக அற்புதம் அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்க முன்னாடி கலர் கொடுத்து அசால்ட்டாக ஊர் தலைவர் நாட்காலையில் உட்காந்துடலாம். இல்லை உண்மையை சொல்லி அவள் உயிருக்கு ஆபத்து வராமல் இந்த சீக்கிரட்டை ஆயுசு முழுக்க மூடி மறைச்சு அவளை காப்பாற்றவா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சுயநல அரசியல்வாதிக்கும் பொண்டாட்டி மேலே அக்கறை உள்ள ஒரு நல்ல புருஷனுக்கும் நடுவில் நடக்கிற பயங்கரமான உள்ளாந்த போராட்டம் தாங்க இது. இது வரைக்கும் யாதியை பார்த்தாலே அலறி அடித்து ஓடின தாமினி இப்போ அவன் கண்ணில் உண்மையான பயத்தையும் அக்கறையும் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன் மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறான். இது என் விருப்பப்படி நடக்கிற விஷயம் இல்லைங்க, எனக்கே தெரியாமல் நடக்கிற ஒரு சாபம் மாதிரி. இதனால் நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தன்னோட நிலைமையை அழுகையோட சொல்கிறான். யாதி உடனே தான் கேங்கை கூப்பிட்டுட்டு ஒரு அல்டிமேட் பிளான் பண்ணுறாங்க. ஊருக்காரங்க தாமினியை சூப்பர் உமன் அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. அதுக்கு பதிலாக இது ஒரு சாதாரண சயின்டிஃபிக் விஷயம், வயரிங் ஏதோ எலக்ட்ரிக் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க.
ஆனா அவன் பண்ற காமெடி சமாளிப்பை பார்த்து சீன் செம ஃபன்னியா மாறுதுங்க. யாதி இப்படி முட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்த்து அவனோட அரசியல் எதிரிகளுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுதுங்க. ஏதோ ஒரு மேட்டர் இருக்குடா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திருப்பியும் யாதி வீட்டுக்கே வந்து ரெய்டு விட பிளான் பண்றானுங்க. யாதிக்கும் தாமினிக்கும் பிரசன்ட் எகிரிக்கிட்டே போகுதுங்க. இவன் வீட்டில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குடா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண ஆப்போசிட் பார்ட்டிங்க திடீர்னு வீட்டில் வந்து பாயிறானுங்க. அவங்களோட ஒரே நோக்கம் யாதியை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி ஊர் தலைவர் எலெக்ஷன்ல போட்டியில இருந்தே அவனை தூக்குறது தான். உங்க வீட்டை சுத்தி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுங்க அடம்பிடிக்க யாதியும் தாமினியும் செம பயத்துல நடுங்குறாங்க. ஆனா இங்க தாங்க அல்டிமேட் ட்விஸ்ட். ஆரம்பத்துல பயந்து உடனே யாதி இப்ப தாமினிக்கு முன்னாடி ஒரு கெத்தான கேடயமா நிக்கிறான். தன்னோட முழு மூளையும் யூஸ் பண்ணி தாமினி தன்னோட எலக்ட்ரிக் பவரால ஆல்ரெடி எதையாவது தொட்டு வச்சிருப்பா பாருங்க. அந்த அறைகளுக்குள்ள இந்த ஊருக்காரங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாசா சமாளிச்சு வழி மறைச்சு பிளாக் பண்றாங்க. அறைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தாமினிக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஆளு நமக்காக தான் தன்னோட மானம் மரியாதை ஊர் தலைவர் கனவுன்னு எல்லாத்தையும் பணைய வைக்கிறானோ அப்படின்னு சொல்லி இனிமேலும் ஒளிஞ்சு வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பயத்தை தூக்கி போட்டு கெத்தான் நிமிடுறான். ஒரு தப்பும் பண்ணாத பாதிக்கப்பட்ட பொண்ணா இருந்த தாமினி இப்போ தன்னோட வாழ்க்கையை தானே தீர்மானிக்கிற ஒரு பவர்ஃபுல் கேரக்டரா விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அரசியல் எதிரிங்க சும்மா இருப்பானா? யாதியை பார்த்து ஒரு ஓப்பன் சேலஞ்சு விடுறாங்க. டேய் யாதி, நீ நிஜமாவே இந்த ஊர் தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டனா ஊர்ல காலங்காலமா பாலடைஞ்சு கிடக்கிற அந்த பழைய எலக்ட்ரிக் லைன் பிரச்சனையை சரி பண்ணி காட்டுடா அப்படிங்கிற மாதிரி எதிரிங்க சவால் படுறாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் பிரச்சனை தாங்க ஊருக்கே ரொம்ப நாளா பெரிய தலைவலி. ஊருக்காரங்களும் எதிரிங்களும் நெருக்குறதல்ல யாதி செமையா மாட்டிக்கிறான். தோத்து போனா மானம் மரியாதை போயிடும், பரம்பரை சொத்தும் கைவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே புரியுது. இதை சரி பண்ண ஒரே வழிதான் தாமினியோட எலக்ட்ரிக் பவர் மட்டும் தாங்க. ஆனா அவளை வச்சு ஆபத்தான கேம ஆட அவன் யோசிக்கிறான். இது வரைக்கும் ஒதுங்கி இருந்த தாமினி இப்ப யாதி மேல இருக்கிற பாசத்தாலையும் மரியாதையாலையும் களத்துல இறங்க முடிவெடுக்கிறான். இந்த ஊர் நல்லதுக்காக என் பவரை யூஸ் பண்ண நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதோட அவங்களோட ரிலேஷன்ஷிப் வெறும் டீல் கிடையாதுங்க, அழகான ஒரு பார்ட்னர்ஷிப்பா மாறுது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் பிளான் போடுறாங்க. தாமினியோட உடம்புல இருக்கிற கரண்ட் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி அவ கரண்ட் கம்பியையோ இல்ல கிரீடையோ நேரடியா தொடாமலே சப்ளை பண்ண வைக்க யாதியும் அவனோட லூசு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து விதவிதமான ஜூபி கேட்ஜெட்ஸ்களை உருவாக்குறாங்க. கேட்ஜெட்ஸ் எல்லாமே ஆரம்பத்தில் சொதப்புனாலும் விடாமுயற்சி அவங்க பண்ற கூத்துகள் ஒரு பக்கம் சிரிப்பை வர வைக்குதுங்க. ஆனா இந்த முயற்சியில தாங்க யாதிக்கு ஒரு உண்மை சுரீர்னு உரைக்குது. நாம இவ்வளவு வெறும் நிலத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கல, இவளோட பலவீனத்தை பலமா மாத்த துடிக்கிற ஒரு நல்ல புருஷனா மாறி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யாதி மனசுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி வெடிச்சு வெளியே வருது. தாமினியை பார்த்து இது வரைக்கும் ஒன்று ஒரு மனுஷியா பார்க்காம என் தேவைக்கான ஒரு பொருளா மட்டும் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட மன்னிப்பு கேட்கறாங்க. கடைசியா ரெண்டு பேரும் ஊரோட மெயின் பவர் ஹப் கிட்ட வந்து நிக்கிறாங்க. பவர் ஹப் கிட்ட நின்னுக்கிட்டு தாமினி மாட்டிக்காம காப்பாத்தவும் அவளுக்கு கரண்ட் அடிக்காம இருக்கும் யாதி செம ஐடியா ரெடி பண்றாங்க. அந்த இன்சுலேட் சூட்டை மாட்டிக்கிறாங்க. இந்த சம்பவம் தாங்க தாமினிக்கு ஊர்ல ஒரு கெத்தான புது அடையாளத்தையும் யாதிக்கு ஊர் தலைவர் பதவியும் தரப்போகுது. ஒரு பக்கம் யாதி ஒவ்வொரு செகண்டும் பதட்டத்துல தாமினிக்கு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் அரசியல் ஏத்துறீங்க இவனுங்க என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. தாமினி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெதுவா அந்த கிரீட் கம்பியை தொடுறான். அவ்வளவுதாங்க, படபடன் தீப்பொறி பறக்க ஆரம்பிக்குது. யாதிக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. ஏன்னா தான் ஆசைப்பட்ட பணம் அதிகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் தான் உயிருக்கு உயிரான தாமினிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயமும் இருக்குங்க. அவனோட பேராசைக்கும் உண்மையான அன்புக்கும் இடையில நடக்கிற கடைசி கட்ட பரிச்சை தாங்க இது. இன்னொரு பக்கம் யாதி தோத்து போகணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த அவனோட எதிரிங்க கரெக்டா தாமினி அந்த பவர் கிரிட்ட பிணைக்கப்பட்டு இருக்கிற அந்த ஆபத்தான நேரத்துல உள்ள நுழைறாங்க. அவனை கையும் களமா பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி அவனுங்க கத்த அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமும் வெடிக்குது. எதிரிங்களோட பார்வை தாமினி மேல விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாதி தனக்கே உரித்தான அந்த தந்திரமான பேச்சால அவனுங்களை திசை திருப்ப ட்ரை பண்றான். அப்போன்னு பார்த்து தாமினி அந்த பவர் கிரிட்டை தொட்ட அடுத்த வினாடி டிங்குன்னு இருட்டுல முழுகி இருந்த மொத்த கிராமமும் ஒரே நேரத்துல வெளிச்சத்துல ஜொலிக்குதுங்க. இது வரைக்கும் யாதியை வீழ்த்த சதித்திட்டம் போட்டுட்டு வந்த எதிரிங்க இந்த திடீர் அற்புதத்தை பார்த்து வாயடைச்சு போறாங்க. அடேங்கப்பா, இது ஏதோ ஒரு மாந்திரிக அதிசயம்டா, யாதி பெரிய மகாண்டா அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சு அவனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. இந்த ஆரவாரத்துக்கு மத்தியிலும் அந்த எதிரிகளுக்குள்ள ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்னு சொல்லி லேசான சந்தேகமும் இருக்கத்தாங்க செய்யுது. எதிரிகளுக்கு லேசான சந்தேகம் வந்தது யாதியும் தாமினியும் ஒளிஞ்சிருக்க அந்த பவர் ஹப்ஸ் பகுதிக்கு ஓடுறாங்க. இப்போ ஓடி ஒளிய நேரம் இல்லை, உண்மையை மறக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி யாதிக்கு டக்குன்னு புரியுதுங்க. செம சாதுரியமா தாமினியை அங்கிருந்து பாதுகாப்பா அனுப்பிட்டு தானே அந்த பவர் கிரிட் பக்கத்துல போய் நிற்கிறான். ஏதோ மொத்த மெயின்டெனன்ஸ் வேலையும் தான் கையால முடிச்ச மாதிரி சீனை போடுறான். அது வரைக்கும் பயந்துட்டு இருந்தவன் இப்போ ஊர் மக்கள் முன்னாடி நெஞ்சு நிமிர்த்தி கெத்தா வந்து நிற்கிறாங்க. எதிரிங்க கேட்ட கேள்விகளுக்கு அம்புட்டு புத்திசாலித்தனமா பதிலடி கொடுக்குறான். இதை பார்த்த ஊர் மக்களுக்கு அவன் மேல இருந்த நம்பிக்கை அப்படியே அதிகமாக்கி அவன் தான் அடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் ஆக போறான் அப்படிங்கிற மாதிரி முடிவே பண்ணிடுறாங்க. ஆனா கதையில இன்னொரு எமோஷனல் பக்கமும் இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஹை வோல்டேஜ் கரண்டை தான் உடம்புல தாங்கின தாமினி இப்போ மொத்த சக்தியும் இழந்து ரொம்பவே சோர்ந்து போயிருக்காங்க. அங்க தாமினி மயங்கி விழுகிற நிலைமைக்கு போக யாதி அவளை தாங்கி பிடிச்சு காப்பாத்துறாங்க. எந்தவித ரப்பர் கயிறையும் இல்லாம மின்சாரம் தாக்குமோ அப்படிங்கிற பயத்தை பத்தி எல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாம அம்புட்டு கவனத்தோடையும் அன்போடையும் அவளை தான் கைகளில் தூக்குறாங்க.
அவனை அவமானப்படுத்த வந்த எதிரிங்க கூட வேற வழியே இல்லாம அவன் காலில் விழுந்து வணங்குறாங்க. ஆனா யாதிக்கு இந்த வெற்றி எதுவுமே பெருசா தெரியலங்க. ஏன்னா தன்னோட நிஜமான பலம் இந்த ஊரோ பதவியோ இல்லை, தாமினி தான் அப்படிங்கிற உண்மையை அவன் முழுசா உணர்ந்து ஊர் மக்கள் முன்னாடி நின்ன யாதி இந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான காரணம் வேற யாருமே இல்லை, என்னோட மனைவி தாமினி தான் அப்படின்னு சொல்லி உண்மையை உறக்க சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ சூனியமோ மந்திரமோ இல்லை, அவகிட்ட இருக்கிற ஒரு அபூர்வமான சக்தி அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறாங்க. அடுத்துதாங்க வருது கதையோட பெரிய ட்விஸ்ட். பஞ்சாயத்து தலைவர் பதவியும் அந்த 80 ஏக்கர் நிலமும் அவன் கைக்கு வரப்போற நேரத்துல நிலம் வேணும்னா ஆம்பளை வாரிசு இருக்கணும் அப்படிங்கிற அந்த பழைய கட்டுப்பாடு அவனுக்கு ஞாபகம் வருதுங்க. இந்த ஊரோட வெளிச்சத்துக்கே தாமினி தான் காரணம், அதனால இந்த 80 ஏக்கர் நிலத்தோட முழு சொந்தக்காரி என் மனைவி தாமினி தான் அப்படின்னு சொல்லி கெத்த அறிவிச்சு மொத்த ஊரையும் வாயடைக்க வைக்கிறாங்க. யாதிக்கும் தாமினிக்கும் நடுவில் இருந்த அந்த பயம், கரண்ட் ஷாக், ரப்பர் கையுறை, இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட அன்பு ஜெயிச்சு நிக்குதுங்க. யாதியோட உண்மையான அன்பை தாமினி மனசார ஏத்துக்க தொடங்கினதுமே அவகிட்ட இருந்த அந்த அதிர்ச்சியான நிலையும் மெதுவா மாற ஆரம்பிக்குது. யாதி தாமினி கிட்ட ரொம்ப அழகா சொல்றான், எனக்கு அந்த ஊர் தலைவர் பதவி வேணாம், 80 ஏக்கர் நிலமும் வேணாம், எனக்கு நீ மட்டும் பக்கத்துல இருந்தா போதும் அப்படின்னு. ஒரு காலத்துல தன்னோட பேராசைக்காகவே சுயநலமா யோசிச்ச யாதி இப்ப தாமினியோட சேர்ந்து அந்த ஊருக்காக சின்ன சின்ன நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப 2 பேருமே கையோட கை கோத்து நடந்து போறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள எந்த விதமான ஷாக்கும் அடிக்கலைங்க, அன்பை தவிர. அப்படியே இந்த ஓ சுகுமாரி படத்தை எங்க முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு நான் சொன்ன விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.